Hello students, இப்போ நான் நம்பர் அண்ட் சீக்வன்சஸ் எக்ஸசைஸ் 2.7ல் செவன்த்து செம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். செவன்த்து செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த 10th term of GP whose 8th term is 768 and the common ratio is 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்கிறது வந்து 8th term வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து காமன் ரேஷியோ ஆர் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. 10th term கண்டுபிடிங்கிறாங்க. ஸோ T8ங்கிறது என்ன 768ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T8ங்கிறது என்ன AR பவர் 7 = 768. உங்களுக்கு TN = AR பவர் n-1ங்கிறது ஃபார்முலா தெரியும். இதில் நீங்கள் அப்போது n-1 T8னா n-8 - 1 வந்து 7. ஸோ AR பவர் 7 = 768. இதில் ஆறுங்கிறது வந்து உங்களுக்கு 2. ஸோ உங்களுக்கு என்ன அடுத்தது வந்து T10ங்கிறது என்ன T10 = AR பவர் 9. ஸோ AR பவர் 9 நீங்கள் எப்படி எழுதலாம்? AR பவர் 7 × R × R போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இது R பவர் 1, இது R பவர் 1. ஸோ 7 + 1 + 1 வந்து உங்களுக்கு 9 ஆகிடும் இல்லையா? இது வந்து 1 R பவர் 1, இது R பவர் 1. ஸோ 7 + 1 8, 8 + 1 9 ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு AR பவர் 7 தெரியும். எவ்வளோ? 768 × 2 × 2. ஆறுங்கிறது தெரியும் 2, இந்த ஆரும் தெரியும் 2. ஸோ 2 × 2ன்னு போட்டுக்கிறீங்க. ஆர் வந்து அவங்க 2ன்னு கொடுத்ததுனால 768 × 2 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3072 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3072 வரும். இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவங்க கொடுத்ததை வச்சு நம்ம போட்டுடலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது 8th sum பார்க்கலாம். If A, B, C are in AP, then show that 3 power A, 3 power B, 3 power C are in GPன்னு கேட்டிருக்காங்க. 3 power A, 3 power B, 3 power C வந்து GPன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, given A, B, C are in AP-னா therefore in an AP the common difference is same இல்லையா? காமன் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு B - A = C - Bன்னு இருக்கும் இல்லையா? B - A = T2 - TA, T2 - T1 = T3 - T2 அப்படின்னு வரும் உங்களுக்கு இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும்? இது வந்து T2 - T1 = T3 - T2 இது இல்லையா? அப்போ வந்து B - A = C - B. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பியை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, இந்த ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்னங்க B + B = C + Aன்னு ஆகிடும். B அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஆகிடும், A இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ C + Aன்னு ஆகிடும். அப்போது B + Bங்கிறது என்ன 2B = C + A. Bங்கிறது இது வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. 2B = C + Aங்கிறது 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா 3A, 3B, 3C, R in GPன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம போட்டோம்னா இப்போ இது என்ன 3B/3A. GPயில் எப்படி போடுவீங்க? ரேஷியோ ஆர் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ என்ன ஆகும்? 3B/3A = 3C/3Bன்னு போடுவீங்க இல்லையா? அப்போது போட்டுட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3B × 3B = 3C × 3Aன்னு ஆகிடும். அப்போது 3B × 3Bங்கிறது = 3 × 3 3C × 3Aன்றது 3B × 3Bங்கிறது B மேலே ஆட் பண்ணிங்கன்னா 3 பவர் 2Bன்னு ஆகிடும். இது 3 பவர் C + Aன்னு ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு பவரும் ஈக்குவலாக ரெண்டுமே பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஈக்குவல். அப்போ 2B = C + A. ஈக்குவேஷன் 2. அப்போ என்னாச்சு? உங்களுக்கு ஈக்குவேஷன் 1 உங்களுக்கு 2B = C + A, இதுவும் 2B = C + A. அப்போனா தேர்ஃபோர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தேர்ஃபோர் 3 power A, 3 power B, 3 power C are in GP. ஓகேவா? புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு? இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. எல்லோரும் ஃபுல் மார்க்ஸ் வாங்குவீங்க. நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் சென்டம் வாங்குவீங்க. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகே பாய். அதுக்கு முன்னாடி வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.